வேலூர் அகரம்சேரி அப்படிங்கிற பகுதியில் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தற்கூரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை விஜய் அவர்கள் எடுத்திருந்தாரு. ஒரு பிரச்சனையை சரியா சால்வ் பண்றவன் தான் தலைவன். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்படி சால்வ் பண்ணுவீங்களா? அம்மா உங்களுக்கு அண்ணி நான் பாடுபட்டம்மா, உங்க ஆட்சிக்கு நான் உதவும்மா, அப்படிங்கிறதா? எடப்பாடி பழனிசாமி போய் கைகட்டி நிற்கிறதும், மெர்சலுக்கு கைகட்டி நிற்கிறதும், சர்க்காருக்கு கைகட்டி நிற்கிறதும், தலைவா படத்துக்கு போய் கையை கட்டி நிற்கிறதும், கத்தி படத்துக்கு ஒட்டுமொத்தமான அமைப்புகளையும் எதிர்த்த போதும் வாயை மூடி கம்முன்னு படுத்துக்கிறது. அன்னைக்கு சீமான் மட்டும் வெளியே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, லைக்காமுக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த படம் வெளி வந்திருக்காது. அன்னைக்கு சமூகித புக்தியாக சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, பிராபலத்துக்கு தகுந்தவாறு செயல்படுது சீமான் தான், நீங்க செயல்படல. அப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை சரியான இடத்துல கையாளுகிற தலைவன் அண்ணன் சீமான். அவருக்கு நீங்க சொன்ன ஜல்லிக்கட்டு காளை அந்த கதை பொருந்தும். ஆனா கதையெல்லாம் சரிதான், ஆனா அந்த கதையில பெரிய ஓட்டம் ஒன்று இருக்கு. ஜல்லிக்கட்டு காலை ஊர்க்காரங்களுக்கு அடங்கலையா, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு யாருக்குமே அடங்கலையா, பெரிய மனுஷங்களுக்கும் அடங்கலையா. ஆனா ஒரு சின்ன பையன் போய் புல்ல தூக்கி கொடுத்தானா அவனுக்கு அடங்கிருச்சான். மூல ஜல்லிக்கட்டு காலையிட்ட போய் சீறிக்கிட்டு நிக்கிற, கூட்டத்துக்கு மத்தியில நிக்கிற, கொலவெறியா நிக்கிற, புழுதி பறக்க நிக்கிற, வெறித்தனமா நிக்கிற ஜல்லிக்கட்டு காளைக்கு மத்தியில போய் ஒரு புல் எடுத்து நீட்டு வரான். புல் எடுத்து நீட்டின்னு வைங்க, குத்துல 2